வெல் டன். பரவாயில்ல. இப்போ இப்போ நம்ம ஜென்ரலா இங்க இருந்து நீ இங்கே பால் போட ஆரம்பிக்கிற. ஸோ இந்த ப்ராக்டிஸ்ல நீ எல்லா ரேஞ்சும் ஒர்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து இதுவும் ஒர்க் பண்ணலாம், இங்க இருந்து இதுவும் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ப்ராக்டிஸ் வரும் டுவர்ட்ஸ் ரெண்டாவது பால் போகிறதுக்கு. ஸோ ஜென்ரலா இங்க இருந்து போடு. பேட்டிங் ஆடுறதுக்கு முன்னாடி பால் டேப்பிங்கும் இதுவும் பண்ணினா உனக்கு எல்லா ரேஞ்ச் மூவ்மெண்ட்டும் பேட்டிங் ஆடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். இதுவும் போலாம் இதுவும் போலாம். ஸோ நீ இங்க இருந்து டிராப் பண்ற, அதே மாதிரி இங்க இருந்து இதுவும் டிராப் பண்ணு. இதனால என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஃபுட் கான்டாக்ட், அதுக்கப்புறம் தான் பேக் ஸ்விங். ஸோ இதனால என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன்? பவர் கிடைக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியா த்ரூ லைன் ஆட முடியுதா? ஓகே சூப்பர். ஓகேவா, திருப்பி அதே பண்ணிடலாம். ஸோ இப்போ நீ ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஸ்ட்ரெயிட்டா ஆடணும். ஸோ கொஞ்சம் கவர் டிரைவ் ஆடலாம். ஸோ என்ன பண்ணலாம்? பால் இங்க ஹோல்ட் பண்ணு, உன் ஃப்ரண்ட் ஃபுட்டை இங்க எடுத்துட்டு வரப்பாரு. இன்னும் கொஞ்சம். இப்போ பால பக்கத்துல லேண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. யா லவ்லி. ஓகேவா? இந்த மாதிரி பேட்டிங் ஆடுறது மாதிரி ரேஞ்ச் ஒர்க் பண்ணிக்கோ. இங்க இருக்கு இங்க இருக்குது. ஓகேவா? திருப்பி இப்ப ஸ்ட்ரைட் ஆட ஆரம்பி. சோ இப்ப ஸ்ட்ரைட்டா பால் ஸ்ட்ரைட்டா. இதுதான் பேட் ஃப்ரண்ட் ஃபுட் கான்டாக்டும் டவுன் ஸ்விங்கும் சேம் வரக்கூடாது. ஃப்ரண்ட் ஃபுட் கான்டாக்ட் ஆனது அப்புறம் தான் டவுன் ஸ்விங். சோ தட் ஃபோர்ஸ் கிடைக்கும் உனக்கு, ஸ்டெபிலைஸ் ஆகும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஃபுட் பால் இங்க லேண்ட் ஆகணும் பக்கத்துல. சோ பால் இங்க லேண்ட் ஆகணும்னு உடனே என்ன ஆகுது? ஷோல்டர் டிப் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் டவுன் ஸ்விங். ஸோ ஷோல்டர் டிப் ஆச்சுன்னா உனக்கு நல்ல ஃப்ளோ கிடைக்கும் டவுன் ஸ்விங்க்கு. எல்லா ஷாட்டுக்குமே கவர் டிரைவுக்கும் நல்ல. இப்போ ஷோல்டர் டிப் ஆக ஆரம்பிச்சுன்னா நல்ல பொசிஷன் போவேன், ஸ்டெபிலைஸ் ஆகும். நீ இப்படி இருந்து இப்படியே விட்டனா உனக்கு அவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்காது, ஷேப் மிஸ் ஆகும். இப்போ இங்க இருந்து இப்படி டிராப் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஷோல்டர் இங்க இருக்கிறதுக்கும் ஸ்லைட் டிப் ஆகிறதுக்கும் பேட் என்ன ஆகுது? ஸோ அதனால டவுன் ஸ்விங் நல்லா பெட்டரா கிடைக்கும். த்ரூ த லைன் ஈஸியா ஆட முடியும். ஓகே.